அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. இறைவனை சென்றடைகிறோம்னா நம்ம சரணாகதியில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து ஃபீஸ் கட்டணும். இப்போ நான் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகணும். அப்புறம் நமக்கு இப்போ ஒரு குடும்ப பொறுப்புகள்லாம் இருக்குது. இப்போ நான் இதை பார்க்கணுமா? நான் சரணாகதி அப்படின்னா எந்த நேரமும் நான் அப்படி இறைவனவே நினச்சி உட்காந்துட்டேன்னா நான் இந்த பொறுப்புகள்லாம் செய்ய முடியாது. அப்போ சரணாகதினா என்ன? அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வழியில் போக முடியுமா? இந்த வேலையை நான் செய்யணுமா செய்யக்கூடாதா? ஏன்னா எனக்கு ரெண்டுமே இருக்குது. ஏன்னா நான் இங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதே சமயத்தில் எங்கேயும் விட்டு போக முடியாது. ஏன்னா இது எனக்கு இந்த பிறப்பு கிடைச்சிருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஃபார்ம் கிடைச்சிருக்குன்னா இதை வச்சு தான் நான் அடைய முடியும். எனக்கு அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. ரெண்டுமே இருக்குது. இதை நான் எப்படி பேரலாக கொண்டு போகணும்? இப்போ நாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம், சமுதாய வாழ்க்கையில் இருக்கோம். இப்படி இருக்கும்போது அல்லது இந்த சமுதாய வாழ்க்கையில் இருக்கிற, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒருவர் சரணாகதி நிலையை அடைய முடியுமா? அது சாத்தியமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்க வர்ற கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இந்த சரணாகதி வாய்க்குமா? சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இது அமையுமா? கர்மங்களை செய்பவர்களுக்கு சரணாகதி வாய்க்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி சரணாகதினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விடை உங்களுக்கு கிடைச்சிடும். சரண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தவித எதிர்ப்பும் இல்லாத நிலை அப்படின்னு. இப்போது ஒரு அரசன் போரிடுறான். போரிடும்போது அந்த யார் மீது போர் தொடுத்தானோ அந்த அரசன் சரணாகதி அடைஞ்சிட்டான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்தவித எதிர்ப்பும் காட்டவில்லை அப்படின்னு. அப்போ சரணாகதினா என்ன பொருள் அப்படின்னா எந்தவித எதிர்நிலையும் இல்லாத நிலை, எந்தவித நெகட்டிவும் இல்லாத நிலை, எதற்கும் எதிராக இல்லாத நிலை. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சரணாகதி இறைவனிடம் சரணாகதி அடைகிறோம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் சரணாகதி அடைபவர்கள் எப்படி சரணாகதி அடைகிறாங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 கைகளையும் உயர்த்தி தன்னுடைய முதுகு பக்கத்தை காட்டி அல்லது முழங்காலிட்டு 2 கையையும் தூக்குவாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நான் மறைவாக எந்த ஆயுதமும் வைத்திருக்கவில்லை. இப்போ கையை பின்னால் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், பின்னால் ஏதாவது ஆயுதம் வச்சுருக்கலாம் அவங்க. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தில் பாருங்கள் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த வெளியே இருக்கக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கை குலுக்குவாங்க. இது எந்த அடிப்படையில் இந்த பழக்கம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவர் 2 கைகளையும் கூப்பி வணங்குவது அப்படிங்கிற நம்முடைய கலாச்சாரம். வெளிநாட்டு கலாச்சாரம் பார்த்திங்கன்னா கை குலுக்குவது. இந்த கை ஏன் குலுக்குறாங்க அப்படின்னா என்னுடைய கைகளில் எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறது தான். நான் உன்னுடைய நண்பன், என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லை, என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லை அப்படிங்கிற விளக்கறதுக்கு தான் நாம் அதை கை கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய கலாச்சாரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கைகளையும் கூப்பி வணங்குகிறது. எதற்காக இந்த வணக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லை ஒன்று, மற்றொன்று நான் உன்னை வணங்குகிறேன், மதிக்கிறேன். என்கிட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்கிறது ஒன்று, உன்னை நான் மதிக்கிறேன், நீ எனக்கு ஒரு மதிப்பு மிக்க மனிதர் என்பதற்காக தான் நாம் வணக்கம் சொல்கிறோம். அப்போது எதிர்ப்பு நிலை இல்லாததை தான் நாம் சரணாகதி நிலைன்னு சொல்கிறோம். இப்போ வாழ்க்கையில் நமக்கு எங்கெல்லாம் எதிர்ப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதையெல்லாம் நாம் எதிர்ப்போம். எதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அதன் மீதெல்லாம் நமக்கு வெறுப்பு வரும். வெறுப்பு அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்களோ அதையெல்லாம் எதிர்ப்பீங்க. அப்போ கடவுள் நமக்கு சில விஷயங்களை வழங்குறாரு, நம்முடைய வாழ்க்கையில் செய்ய சொல்கிறாரு. இந்த செய்ய சொல்வதை நாம் எதிர்த்தால்
இல்லை நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு எதிர்த்தால் நீங்கள் சரணாகதி நிலையை அடையவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு சாதாரண குடும்பஸ்தன், நான் அன்றாடம் வேலைக்கு போகிறேன், என்னுடைய வீட்டு வேலைகளை பார்க்குறேன், என்னுடைய குழந்தைகளை பார்க்குறேன், ஆனால் இது என்னுடைய வேலை அல்ல, என்னுடைய வேலை ஒரு சந்நியாசியினுடைய வேலை, நான் இறைவனை தேடி செல்வது தான் என்னுடைய வேலை என்று நீங்கள் புரிந்து கொள்வது. நீங்கள் அப்படி புரிந்து கொண்டு உங்களுக்கு வழங்கப்பட்ட கடமைகளை எதிர்ப்பது. நான் இல்லறத்தான், நான் ஒரு இல்லறத்தில் இருக்கிறேன், இல்லறத்தில் இருப்பதாலே அல்லது இல்லறத்தில் இருப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இறைவனை நோக்கிய பாதையில் சந்நியாசியினுடைய பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன், அதில்தான் எனக்கு விருப்பம் என்று உங்களுக்கு வழங்கப்பட்டதின் மீது நீங்கள் கொள்ளும் வெறுப்பு, எதிர்ப்பு, அதன் பெயர் தான் சரணாகதி இன்மை. இப்போ உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம். ஒரு தண்ணி கேன் போடுற வேலையாக இருக்கலாம், ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணுற வேலையாக இருக்கலாம், ஒரு உணவு டோர் டெலிவரி பண்ணுற வேலையாக இருக்கலாம், ஒரு துணிக்கடையில் வேலை செய்யலாம், நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கலாம், நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இறைவன் எனக்கு இந்த பணியை, இந்த கடமையை வழங்கி இருக்கிறான் என்று நீங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அந்த கர்மத்தை நீங்கள் சிறப்பாக செய்யும்போது, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த வேலையின் மீது உங்களுடைய வாழ்க்கையின் மீது எந்த குறையும் சொல்லாமல், எந்த புகாரும் சொல்லாமல், முழுமையாக இது என்னுடைய கடமை, இறைவன் எனக்கு இட்ட பணி என்று நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் சரணாகதி நிலையை அடைந்தவர். இறைவனை நினச்சிக்கிட்டே சந்நியாசம் பூண்டுறது மட்டும்தான் சரணாகதி இல்லை, சமைப்பது கூட சரணாகதி தான். நீங்கள் சமைப்பதை அந்த காலத்துல எல்லாம், இப்போ இன்னைக்கு கூட பாருங்கள், சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. மாலை போடும்போது அவங்க வீட்டில் பாருங்கள், அந்த வீட்டில் இருக்க அந்த குடும்ப தலைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலை எழுந்த உடனே குளிச்சுட்டு விபூதி குங்குமம்லாம் வச்சு பயபக்தியோடு, இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அடுப்புக்கு, அந்த பாத்திரத்துக்கெல்லாம் விபூதி வச்சுட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சாப்பாட்டை நீங்கள் மதித்தால், அல்லது சாப்பாட்டின் மீது உங்களுக்கு எந்த விதமான அலட்சியமும் இல்லாத போது, நீங்கள் அதன் மீது மதிப்பு கொள்ளும்போது சாப்பாடு என்பது பிரசாதமாகிறது. உணவை நீங்கள் மதித்தால், உணவின் மீது நீங்கள் அலட்சியம் காட்டாமல், அது இறைவனுடைய நமக்கு வழங்கப்பட்ட, இறைவனால் வழங்கப்பட்ட கருணை என்று புரிந்து கொண்டு அந்த உணவை நீங்கள் எடுத்தால் அல்லது சமைத்தால் அதன் பெயர் பிரசாதம். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை யாரோ ஒருவர் சொன்னதை நீங்கள் உங்களுடைய உணர்வு பூர்வமாக உள்வாங்கி அதை நீங்கள் மதித்தால், அந்த சொல்லை நீங்கள் மதித்தால் அதன் பெயர் மந்திரம். இப்படி எது உங்களால் எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, இப்போ கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, ஒரு சில இடங்களில் புளி சாதம் கொடுப்பாங்க, ஒரு சில இடங்களில் பொங்கல் கொடுப்பாங்க. எனக்கு பொங்கல் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நாம் பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லிட்டு வர்றதில்லை. அங்கே என்ன வழங்கப்பட்டாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல். எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்ததோ பிடிக்காததோ உங்களுக்கு வழங்கப்படும் போது அதன் மீது நீங்கள் அலட்சியம் கொள்ளாமல் அல்லது அதை நீங்கள் மதிக்காமல் இருப்பதன் பெயர் தான் சரணாகதியின் பெயர். அதாவது உங்களுக்கு எது வழங்கப்படுகிறது என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமே அல்ல, நீங்கள் சந்நியாசியா சம்சாரியா என்பது முக்கியமே அல்ல. ஆனால் உங்களுக்கு வழங்கப்பட்டதை நீங்கள் எப்படி நிறைவேற்றுகிறீர்கள் என்பதை பொறுத்தது தான் சரணாகதி. உங்களுக்கு வழங்கப்பட்டதின் மீது வெறுப்பு கொண்டு, நான் ஒரு சந்நியாசியாக விரும்பினேன், ஒரு ஞானியாக விரும்பினேன், ஆனால் நான் இப்போது ஒரு சமையல்காரனாக இருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் சமையல் தொழிலை நீங்கள் அலட்சியமாக செய்தால் அது சரணாகதி இன்மை, வெறுப்பு. ஆனால் எனக்கு இறைவன் இந்த பணியை வழங்கி இருக்கிறான், எவ்வளவு சிறிய பணியாக இருந்தாலும் அதை நான் முழுமையாக செய்வேன், அதை மதிப்பேன்,
அதற்கு நான் மதிப்பளிப்பேன் என்று நீங்கள் அந்த செயலை செய்யும்போது இப்போது நீங்கள் சரணடைகிறீர்கள். சரணாகதி இன்மை என்பது என்னவென்றால் ஒரு பொருளை நீங்கள் அலட்சியப்படுத்துவது. அது உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பொருளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எந்த விஷயம் வேண்டுமானாலும் இருக்கலாம். எதை வேண்டுமானாலும் நீங்கள் அலட்சியப்படுத்தினால் அது சரணாகதி அல்ல. உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு அதாவது நமக்கு பெரிய விஷயம் கிடைக்கும்போது அதை நாம் மதிக்கிறதுங்கிறது பெரிய சாதனை இல்லை. உங்களுக்கு இப்போது கலெக்டர் வேலையோ அல்லது அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியோ உங்களுக்கு கிடைத்தால் அதில் நீங்கள் மதித்து அதை நீங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்வது என்பது பெரிய விஷயமே அல்ல. ஆனால் உங்களுக்கு சாதாரண வேலை வழங்கப்படும் போது, ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கும்போது அதை நீங்கள் ஆனந்தமாக ஏற்றுக்கிறீங்க, இது சரணாகதி இல்லை. அதே ஆஃபீஸில் பியூன் வேலை வழங்கப்படும் போது அதையும் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்வது, இதைத்தான் நாம் சரணாகதி என்று சொல்கிறோம். அப்போது சரணாகதி என்பது என்னவென்றால் எந்த நமக்கு வழங்கப்பட்ட நம்மிடம், இன்னும் சொல்லப்போனால் நம்மிடம் இருக்கும், வழங்கப்பட்ட அப்படிங்கிறத விட நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை அலட்சியப்படுத்தாமல் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை வெறுக்காமல் ஒதுக்காமல் நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் அரவணைக்கும் நிலையை அதோடு கலந்து அதை மதிக்கும் நிலை தான் சரணாகதி. சரணாகதினா கடவுளை மதிக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கடவுளுக்கு உங்கள் மதிப்பு தேவையே இல்லை. உங்கள் மதிப்பு வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார்? கடவுள் தன்னை மதிக்கிறானா என்பதை எப்படி கண்டடைகிறார், எப்படி கண்டுபிடிக்கிறார் என்றால், கடவுளால் உங்களுக்கு வழங்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் மதிக்கிறீர்களா? கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒன்றை வழங்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைத்த ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அப்படி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மதிக்கிறீர்களா? இப்போ உதாரணமாக அரசாங்கத்திலிருந்து ஒரு இபி ஆஃபீஸ் இருக்குது. இபி ஆஃபீஸிலேருந்து லைன்மேன் வர்றாரு. லைன்மேன் வந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு லைன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர்றார். அப்போ உங்களுடைய அந்த லைனில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இதை வந்து மாற்றி பண்ணுங்க, இதனால் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நாம் உடனடியாக செய்கிறோம். இப்படி தான் ஒயரிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை வந்து ஒரு லைன்மேன் சொல்லுவார், இப்படி தான் எர்த்து கொடுக்கணும், இப்படி தான் அதை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணும், இந்த லைனை மரம் பக்கத்துல எல்லாம் இருக்கக்கூடாது, இது வந்து அந்த கம்பத்தில் மாடுகளை கட்டக்கூடாது, இதெல்லாம் ஒரு லைன்மேன் வந்து சொல்கிறார். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பணியாளர், அவ்வளவுதான். ஆனால் அந்த சொல்வது யார் என்பது முக்கியமல்ல, அதை சொல்வது அரசாங்கம். எனவே நாம் அதற்கு மதிப்பளிக்கிறோம். தனி மனிதர் சொல்வதாக எண்ணி நாம் அதை அலட்சியப்படுத்துவதில்லை. காரணம் என்னவென்றால், சொல்வது தனி மனிதராக இருந்தாலும் அந்த செய்தியை சொல்லி அனுப்பியது அரசு. அதே போல் நமக்கு வழங்கப்பட்ட சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலை வழங்கியது இறைவன். எனவே இறைவனுக்கு நாம் மதிப்பளிக்கும் விதமாக நாம் இந்த சிறிய பணியை மிக மிக மதிப்பளித்து செய்கிறோம். இப்போ உதாரணமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காதல் வயப்பட்ட இளம் வயதெல்லாம் இருப்பாங்க. இந்த காதலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய காதலிக்கு சாக்லேட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சாக்லேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே அந்த காதலி என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அந்த காகிதத்தை மடித்து வச்சுருப்பா பத்திரமா. சில பேர் டீ கப்பு குடிச்சிட்டு அந்த டீ கப்பை வச்சுருப்பாங்க. இப்போது இவங்க இந்த காகிதத்தை சாக்லேட் கவரை பார்த்திங்கன்னா பத்திரமா பீரோக்குள்ளே யாருக்கும் தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல் புக்குக்கு நடுவில் வச்சு பத்திரமா தலைமையில் வச்சு படுத்துருப்போம். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த சாக்லேட் கவருக்கு ஏதோ மதிப்பு இருக்குது. சாக்லேட்டுக்கு தான் மதிப்பு, சாக்லேட் கவருக்கு எந்த மதிப்பும் இல்லை. அப்படியானால் இவர் என்ன செய்கிறாள் என்றால், அந்த சாக்லேட் கவரை அப்படி தன்னுடைய பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு, தன்னுடைய அருகிலேயே வைத்துக்கொண்டு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்றால், அந்த காதலுக்கு அளிக்கும் முக்கியத்துவம், காதலனுக்கு அளிக்கும் முக்கியத்துவம். சாக்லேட் கவருக்கு அளிக்கிற முக்கியத்துவம் நான் புரிஞ்சுக்கூடாது. அது அவள் காதலுக்கு அளிக்கும் மரியாதை, காதலுக்கு மரியாதை.
எனவே நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நாம் அதை எல்லாமே வழக்கமாக என்ன செய்வோம், சாக்லேட்டை சாப்பிட்டு கவரை கசக்கி ஒரு தூரம் போட்டுருவோம். ஆனால் ஒரு காதலன் காதலியால் அப்படி பண்ண முடியாது. ஏனென்றால் அந்த கவரை கசக்கும் போது காதலனுடைய இதயமே கசக்கப்படுற மாதிரி அவங்க உணர்வாங்க. எனவே அவர்கள் அதை பாதுகாப்பாக எடுத்து வைத்து அவர்கள் அதை பராமரிப்பார்கள், நினைவு சின்னமாக வைத்துக் கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாக்லேட் கவர் கூட ஒரு வரலாறாக மாறிடும், ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறிடும். அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு அவங்க எடுத்து சில பேரெல்லாம் காட்டுறது உண்டு. நீ முதலாக என்னுடைய பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட் கவர் பார்த்தியா அப்படின்னு காட்டுவோம். நாம் என்ன நினைப்பேன், அதையே இன்னும் தூக்கிட்டு திரியிற, தூக்கி போட்டு போக வேண்டியதான்னு யாரும் சொல்கிறதில்ல. அதை கண்டவுடன் நாம் மகிழ்ச்சி அடைவோம். காரணம், அவள் காப்பாற்றி வந்தது அந்த கவர் அல்ல, அந்த காதல். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு சாக்லேட் கவர் கொடுத்துருக்கலாம், சில நேரங்களில் ஒரு டீ கப்பு கொடுத்துருக்கலாம், சில நேரங்களில் நமக்கு பூங்கொத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். எது நமக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் எப்படி போற்றுகிறோம் என்பதுதான் நீங்கள் இறைவனுக்கு அளிக்கும் மரியாதை. அப்போ இறைவன் எப்படி தன் மீது ஒருவர் மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதை எப்படி கண்டறிகிறார் என்றால், அவர் இதுக்காக காதலிக்கு நாம் இந்த உலகத்தையே பரிசாக கொடுக்கணும்னு இல்லை, பெரிய கப்பலை வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்கிறது இல்லை. அந்த சாக்லேட் கவரை அவள் எப்படி போற்றுகிறாள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவள் காதலை எப்படி மதிக்கிறாள், அந்த காதலனை எப்படி மதிக்கிறாள் என்று புரிந்து கொள்வதைப் போல இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நாம் எப்படி போற்றுகிறோம், அதை பெருமையாக கருதுகிறோம், அதை கொண்டாடுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் இந்த சரணாகதி அமைகிறது. எனவே நல்லா புரிஞ்சுக்கங்க, சரணாகதி என்பது இறைவனை நீங்கள் மதிப்பது அல்ல, இறைவனுக்கும் நீங்கள் அளிக்கும் மதிப்பிற்கும். உதாரணமாக சூரியன் இருக்குது, சூரியனுக்கு நீங்கள் டெய்லி எந்திரிச்சு ஒரு குட் மார்னிங் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லியும் வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் இல்லாமல் நாம் இல்லை. ஆனால் சூரியன் நம்மிடமிருந்து மதிப்பை எதிர்பார்ப்பதில்லை. காலையில் எழுந்த உடனே குட் மார்னிங் சொல்லணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அதே போல தான் கடவுளும், கடவுளுக்கு உங்கள் மதிப்பு தேவையில்லை. ஆனால் கடவுள் உங்களுக்கு வழங்கிய விஷயத்தின் மீது நீங்கள் மதிப்பு வைத்திருந்தால் அதை நாம் சரணாகதி என்கிறோம். கடவுளிடம் போய் அடைவதல்ல சரணாகதி, கடவுள் வழங்கப்பட்ட விஷயத்தை போற்றி மதித்து பாதுகாப்பது தான், அதை சரியாக செய்வதன் பெயர் தான் சரணாகதி. எனவே நாமெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், கடவுளை சரணடைந்து விட்டோம், இறைவனை சரணடைந்து விட்டோம், நான் இறைவனை மட்டுமே சரணடைவேன். அப்படி எந்த இறைவனும் சரணடைவதை விரும்புவதில்லை. ஒரு காதலனுக்கு தெரியும் தன்னுடைய காதலி தன்னை நேசிக்கிறாள் என்று, ஆனால் அதற்காக அவள் என்ன செய்கிறாள் என்பதுதான் முக்கியம். தனக்கு வழங்கப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை கூட அவள் எப்படி மதிக்கிறாள், எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறாள் என்பதை பொறுத்துத்தான் ஒரு காதலினுடைய தன்மை தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வழங்கப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட சரி, ஒரு நேரம் ஒரு உணவாக இருந்தால் கூட சரி, அதை நாம் அதற்கு மதிப்பளித்து அந்த உணவை வீணாக்காமல் நமக்கு தேவையான அளவு நன்றாக அதை மென்று சாப்பிட்டு அந்த உணவுக்கு மரியாதை செய்தால் இறைவன் நம்மீது கருணை கொள்கிறான். அப்போது சரணாகதி என்பது இறைவனை நீங்கள் அடைவதல்ல, இறைவன் நமக்கு வழங்கப்பட்ட வேலையை முழுமையாக செய்வது, கடமையை முழுமையாக செய்வது. கடமையை நீங்கள் ஒதுக்கிவிட்டு இறைவனிடம் சரணாகதி அடைய முடியாது. காரணம், உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலையை விட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கம்பெனிலேயோ வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சூப்பர்வைசர் வேலையோ மேனேஜர் வேலையோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதலாளியை பற்றி புகழ்ந்து கடிதம் எழுதிட்டே இருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் அவர் ஃபோட்டோவை ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்க, அவருக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்கிறீங்க. இதன் மூலமாக அந்த முதலாளி மகிழ்வதில்லை. முதலாளி எப்போது மகிழ்ச்சி அடைகிறான் என்றால், உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலையை நீங்கள் சரியாக செய்யும்போது மகிழ்ச்சி அடைகிறான். நீங்கள் கடவுளை போற்றி புகழ்கிறதாலேயோ பஜனை பாடுறதுனாலையோ அவருடைய நாமங்களை சொல்லிகிட்டே இருக்கிறதுனாலையோ அவர் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. உங்கள் முதலாளிக்கு உங்கள் புகழ்ச்சி தேவையில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நான் உனக்கு வழங்கப்பட்ட வேலையை நீ மதித்தாயா,
என்னுடைய வேலையை மதிக்காத நீ என்னை எப்படி மதிக்கப் போகிறாய்? இப்போது அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு கொடுத்த வேலையை செய்யாமல் நாம் மேனேஜரையோ முதலாளியோ புகழ்ந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜால்ரான்னு சொல்லுவாங்க, சொம்படிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போது சமுதாயமே அதை மதிப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருக்கும்போது இறைவன் எப்படி இதை ஏற்றுக்கொள்வான்? இறைவனுக்கு ஜால்ரா போடுவதை இறைவன் ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக இல்லை. அப்போ சரணாகதின்னு நாம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இறைவனோடு கலப்பது அல்லது இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது அப்படின்னாலும் நம்ம தப்பாக புரிஞ்சுருக்கோம். சரணாகதி என்பது என்னவென்றால் எந்தவித எதிர்ப்போ அலட்சியமோ இல்லாமல் இருப்பது, தமக்கு வழங்கப்பட்ட சிறிய விஷயத்தையும் பெரிதாக எண்ணுவது, பிரம்மாண்டமாக எண்ணுவது, ஆசீர்வாதமாக எண்ணுவது, நமக்கு உணவு வழங்கப்பட்டால் அதை பிரசாதமாக எண்ணுவது, நமக்கு இறைவனுடைய நினைவு வந்தால் அதை மந்திரமாக எண்ணிக்கொள்வது, இப்படி நமக்கு வழங்கப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் பெருமையாக, அது இறைவனுடைய கருணையாக எண்ணிக்கொண்டு செயல்படும் அந்த நிலையைத்தான் சரணாகதி நிலை என்கிறோம். மற்றபடி என்னுடைய கடமையெல்லாம் விட்டுட்டு நான் இறைவனிடம் சரணாகதி அடைகிறேன் அப்படி ஒரு நிலை கிடையவே கிடையாது. சரணாகதிக்கு மிக சுலபமான வழி என்னவென்றால், இறைவன் நமக்கு அளித்த பணியை எந்தவித மன குழப்பமும் இல்லாமல், எந்தவித அலட்சியமும் இல்லாமல் முழுமையாக நிறைவேற்றுவது தான் நாம் சரணாகதி நிலையில் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். எனவே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் குடும்பத்தில் இருக்கேன், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த நிலையில் இருக்கும்போது நான் சரணாகதி நிலையை அடைய முடியுமா என்றால், நீங்கள் தான் சரணாகதி நிலை அடைவதற்கு சரியான ஆட்கள். ஏனென்றால் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நிறைய பணி வழங்கப்பட்டிருப்பதன் காரணம் என்னவென்றால், அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலம் நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும். அதாவது நம்முடைய நோக்கமெல்லாம் என்ன அப்படின்னா, செயலினுடைய விளைவு. நமக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, நமக்கு படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, ஆனால் 100க்கு 100 மார்க்கு வேணும். நமக்கு உடற்பயிற்சி செய்வதில் ஆர்வம் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் 6 பேக் வேணும். நாம் யாருக்கும் வேலை செய்கிறதுல விருப்பமே இல்லை, ஆனால் அதிகமான சம்பளம் வேணும். நமக்கு எதில் ஆர்வம் இல்லைன்னா, செயல்களில் ஆர்வம் இல்லை, அந்த விளைவு இருக்குது பாருங்கள், அதில் தான் ஆர்வம் இருக்குது. சரணாகதி நிலை என்ன சொல்கிறது என்றால், சரணாகதி தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், நீ அந்த விளைவின் மீது ஆவல் கொள்ளாதே, மாறாக உன்னுடைய செயலின் மீது ஆர்வம் உள்ளவனாக இரு. செயலின் மீது நீ ஆர்வம் உள்ளவனாக இருந்தால் நீ பலனை அடையும் தகுதி உள்ளவனாக மாறுகிறாய். நல்லா புரிஞ்சுக்கங்க, பலனை நீங்கள் நோக்கமாக கொண்டுள்ளது மட்டும் அந்த பலனுக்கான தகுதி ஆகாது. நீங்கள் படிக்காமல் நான் 100 மார்க் இருப்பேன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு தகுதி ஆக முடியாது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் நான் 6 பேக் வைப்பேன், நல்ல உடற்கட்டளை பெற்று விடுவேன் நீங்கள் சொல்கிறது அது தகுதி ஆகாது. அதற்கான தகுதி என்னவென்றால், அந்த செயலில் நீங்கள் முழுமையாக இருப்பது. அப்போது சரணாகதி என்பது என்னவென்றால், சரணடைவது என்ற அந்த பலனில் நோக்கம் கொள்ளாமல் அந்த நமக்கு வழங்கப்பட்ட செயலை செய்வதை நோக்கமாக கொள்வது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் முடிவு அப்படின்னு ஒன்றும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, முழுக்க முழுக்க இந்த செயல்களாலே நிரம்பியது. நீங்கள் உங்களுடைய செயலை முழுமையாக செய்து கொண்டே போவதுதான் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக வாழ்வதற்கான வழி. வாழ்க்கையில் நீங்கள் நான் இதை மட்டும்தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன் என்று எப்போது நீங்கள் பிரிக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் சரணாகதி நிலையை அடையும் தகுதியை இழந்து விடுகிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வழங்கப்பட்ட அனைத்துமே இறைவனால் வழங்கப்பட்ட பிரசாதம், இவை அனைத்துமே நான் முழுமையாக செய்வேன். இது மற்றவர்களுக்கு, அதாவது இதை நாம் சின்ன வேலைனும் பெரிய வேலைனும் பிரிக்கிறது சமுதாயத்துக்காக. நாம் ஒரு சாதாரண செக்யூரிட்டி வேலையில் இருக்கோம், எல்லாரும் இந்த சமுதாயம் செக்யூரிட்டி வேலையை கொஞ்சம் தாழ்மையாக பார்க்கும். ஆனால் இறைவனுடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லை. இறைவனுடைய அரசாங்கத்தில், அவனுடைய ராஜ்யத்தில் கலெக்டரும் செக்யூரிட்டியும் ஒன்று தான். இறைவனுடைய அந்த நிலையில் எந்த பேதமும் இல்லை.
மனிதர்களிடம்தான் பேதம். ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மனிதர்களைப் போலவே இந்த இறைவனும் பேதம் காண்பானோ என்று புரிந்து கொண்டு, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் வேண்டுமானால் இறைவன் உனக்கான வேலையை செய்கிறேன் என்று நாம் சந்நியாசத்தை நோக்கி செல்கிறோம். அதாவது குடும்ப வாழ்க்கையை செஞ்சால் மதிப்பில்லை, இறைவனிடம் மதிப்பில்லை போல் இருக்கிறது, எனவே நான் இறைவனுக்கான வேலையை செய்கிறேன் என்று நீங்கள் நிர்பந்தத்தாலே வருகிறீர்கள். நீங்கள் அதுவும் மனசார வரல. நீங்கள் என்னுடைய இல்லற வாழ்க்கையை நான் மனதார விடுகிறேன், இறைவனுக்காக மனதார செய்ய போகிறேன், அப்படி நீங்கள் அதை செய்யலை. நீங்கள் வேறு வழி இல்லாமல் செய்கிறீங்க, ஒரு கட்டாயத்தில் செய்கிறீங்க. என்ன கட்டாயம்? உலக வாழ்க்கையில் குடும்பத்தில் இருந்தால் ஒருவேளை இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் போவானோ, எனவே இதை விட்டு விட்டு இறைவனுடைய பணிக்காக நான் செல்கிறேன், அப்போது இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வான் என்று நீங்கள் கட்டாயத்திற்காக அதை செய்கிறீர்கள், நிர்பந்தத்தாலே செய்கிறீர்கள். இது உங்களுக்கு பலனை தராது. எனவே நீங்கள் எந்த நிர்பந்தமும் இல்லாமல், எந்தவித கட்டாயமும் இல்லாமல், நீங்கள் சுதந்திரமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலையை நீங்கள் நிறைவாக செய்யும்போது அந்த நிலையைத்தான் நாம் சரணாகதி என்கிறோம். சரணாகதி என்பது செயலினுடைய விளைவு அல்லது அந்த செயலுக்கு மூலமானவர் யாரோ அவரை சென்று அடைவதல்ல, நமக்கு வழங்கப்பட்ட செயலை பூர்த்தி செய்வது. யார் தனக்கு வழங்கப்பட்ட செயலை மிச்சமில்லாமல் முழுமையாக செய்து முடிக்கிறாரோ அந்த தன்மையின் பெயர்தான் சரணாகதி. அது ஒரு நிலை அல்ல. சரணாகதிங்கிறது ஒரு நிலை அல்லது, அது ஒரு செயல்படும் தன்மை. அது ஒரு விதமான தன்மையில் அந்த செயலை செய்வது. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சரணாகதிக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. சரணாகதி என்பது நீங்கள் அந்த விஷயத்தை எவ்வளவு ஆழமாக ஈடுபாட்டோடு செய்கிறீர்கள் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள வார்த்தை. கடவுளை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்பதற்கான அடையாளம் அல்லது, அந்த செயலை நீங்கள் எவ்வளவு ஈடுபாட்டோடு செய்தீர்கள் என்பதற்கான அடையாளம் தான் சரணாகதி. இந்த அடையாளம்தான் இந்த இறைவனிடம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஈடுபாடு தான் இறைவனை உங்கள் பக்கம் திரும்பச் செய்யும். யார் இவன், நான் வழங்கிய வேலை? ஏன்னா பெரும்பாலும் உலக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலை எல்லாரையும் வேண்டா வெறுப்பாக செய்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தன்னுடைய கணவருக்கு செய்கிறத வேண்டா வெறுப்பாக செய்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு செய்கிறத கடமையேன்னு செய்கிறாங்க, பெற்றோர்களுக்கு செய்கிறத கடமையேன்னு செய்கிறாங்க, தன்னுடைய வேலையை வேறு தலைவிதியேன்னு செய்கிறாங்க. யாரும் தன்னுடைய வேலையை ஈடுபாட்டோடு செய்வதில்லை. அப்படி எல்லோரும் இப்படி வேண்டா வெறுப்பாக செய்யும்போது, யாராவது ஒருவர் அந்த வேலையை நேசித்து ஆனந்தமாக செய்யும்போது அந்த வேலை செய்யும் இடத்தில் கடவுள் தோன்றுகிறார். அந்த ஈடுபாடு கடவுளை உங்கள் அருகில் கட்டி இழுத்து வருகிறது. சரணாகதி என்பது நீங்கள் இறைவனை சென்று சேர்வதல்ல, இறைவன் உங்களை வந்து சேர்வது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் சென்று இறைவனை சேர்வது என்பது வேறு, இறைவன் உங்களை வந்து சேர்வது என்பது வேறு. பக்தி என்பது நீங்கள் இறைவனை சென்று சேர்வது. சரணாகதி என்பது இறைவன் உங்களை வந்து சேர்வது. இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். யார் இறைவனை சென்று சேர்வார்கள் என்றால், தனக்கு வழங்கப்பட்ட வேலையெல்லாம் விட்டுட்டு, இந்த வேலையெல்லாம் என்னோடது இல்லைன்னு தள்ளிட்டு ஓடி சென்று இறைவனை நோக்கி ஓடி சென்று அடைவது. அது எவ்வளோ காலமாகும்னு சொல்ல முடியாது. ஆனால் யார் ஒருவர் தனக்கு வழங்கப்பட்ட வேலையை ஈடுபாட்டோடு செய்கிறாரோ அப்போது இறைவன் அவரை நோக்கி வருகிறான். இது ஒரு வினாடி நேரத்தில் நிகழ்வது. அதற்கு பல ஜென்மம் கூட ஆகலாம் நீங்கள் தேடி செல்வதற்கு. அதனால தான் சரணாகதி நிலையை இருப்பதிலேயே மிக உயர்ந்த ஆழமான நிலையாக சொல்லப்படுது. காரணம், நீங்கள் இறைவனை அடைவதல்ல, இறைவன் உங்களை அடைவது. இது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத விஷயம். இது சரணாகதி என்பது மனிதர்களாலே மிக உயர்ந்த நிலையில் சொல்லப்பட காரணம் என்னவென்றால், மனிதர்களுக்கு செயலினுடைய விளைவின் மீது பற்று இருக்கும். அவனுடைய நோக்கம் எல்லாம் அந்த செயலினுடைய விளைவு மீது தான் இருக்கும். ஒருவர் காதலிக்கிறார் என்றால்
அந்த காதல் மீது அவருக்கு ஆர்வம் இருக்காது. அந்த காதலி மேலே தான் இருக்கும். அந்த காதலின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பத்தின் மேலே ஆர்வம் இருக்கும். இதுதான் அந்த விளைவின் மீது நமக்கு ஏற்படக்கூடிய பற்று. ஆனால் உண்மையான காதல் என்பது என்னவென்றால், அந்த காதலி மூலம் வரும் இன்பத்தின் மீது நோக்கம் கொள்ளாமல் அந்த காதலின் மீது நோக்கம் கொள்வது, அந்த காதலை போற்றுவது. இப்போ நோக்கம் 2 வகையில் இருக்குது. நாம் செயல் செய்வதற்கு 2 வகையான நோக்கம் இருக்கிறது. ஒன்று செயலினுடைய விளைவு, பலனை எதிர்பார்த்து செயல் செய்வது ஒன்று. மற்றொன்று அந்த செயலுக்காகவே செயலை செய்வது. நாம் சாப்பிட்றது 2 விதமாக சாப்பிட்றோம். ஒன்று வயிறு நிறைவதற்காக சாப்பிடுவோம், இன்னொன்று சாப்பிட்றதுக்காகவே சாப்பிடுவோம், சுவைக்காக சாப்பிடுவது. இந்த 2 வகையிலையும் நீங்கள் சாப்பிட முடியும். ஆனால் இதிலேயே மிகச்சிறந்த வழி என்ன, அல்லது அந்த உணவை நாம் மதிக்கக்கூடிய வழி என்னவென்றால், அந்த உணவை நாம் ரசித்து சுவைத்து சாப்பிடுவது. நீங்கள் வயிறு நிறையணுங்கிறதுக்காக எதையாவது போட்டு உள்ளே திணிச்சிங்கன்னா, அதுதான் நோக்கம்னு நினச்சி நாம் திணிச்சோம்னா வயிறும் நம்முடைய உடலும் கெட்டுடும். ஆனால் எதையெல்லாம் நீங்கள் ரசித்து சுவைத்து அனுபவித்து உண்கிறீர்களோ அந்த உணவினாலே உங்களுக்கு நன்மை ஏற்படுமே தவிர தீமை ஏற்படாது. உள்ளே தூக்கி போட்டு நிறைச்சிங்கன்னா தீமை ஏற்படும். அதை அனுபவித்து ரசித்து அந்த செயலை நீங்கள் அனுபவித்து சாப்பிட்டால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உணவினுடைய நோக்கமே அதை சுவைப்பது தான். சுவையில்லாத உணவு உங்கள் உடலுக்கு எதிரானது. சுவைக்காமல் நீங்கள் உள்ளே போடக்கூடிய, என்ன சொல்கிறாங்க, நல்லா மென்று சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? அப்படியே போட்டிங்கன்னா விஷமாயிடும். எனவே நீங்கள் அதை மென்று அந்த பணியை நீங்கள் செய்து அந்த பணியை நீங்கள் அனுபவித்து அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது தான் உங்களுக்கு கிடைக்கும் பலன், செயலினுடைய விளைவு அல்ல. செயலினுடைய இன்னும் சொல்லப்போனால் செயல் மட்டுமே நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த செயலுக்கான பலன் என்பது நம்முடைய கையில் இல்லை, அது இறைவனுடைய கையில் இருக்கிறது. எனவே நமக்கு வழங்கப்பட்ட பணி இந்த செயலை சிறப்பாக செய்வது. அது பெரிய வேலையோ சின்ன வேலையோ, குடும்பத்தில் இருக்கணும் சன்னியாசியாக இருக்கணும், அது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு என்ன கடமை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக செய்வது. சிறிதும் அதில் அலட்சியம் காட்டாமல் முழுமையாக செய்யும் இந்த நிலையைத்தான் நாம் சரணாகதி என்கிறோமே தவிர, கடவுளை போய் அடைவது, கடவுளுடைய புகழை பாடுவது, கடவுளுக்கு நாம் பல வகையிலும் அவரை புகழ்ந்து கொண்டிருப்பது சரணாகதி அல்ல. கடவுள் அவருடைய ஒரு பகுதியாக, கடவுளுடைய தூதாக வந்த வேலையை நாம் சிரமேற்கொண்டு மிக மகிழ்ச்சியாக செய்து அதை முடிப்பது தான் சரணாகதி. எனவே நீங்கள் இல்லறத்தில் இருக்கீங்களா, ஆன்மீகத்தில் இருக்கீங்களா, படிச்சுட்ருக்கீங்களா, வேலை பார்த்துட்ருக்கீங்களாங்கிறது பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது பிரச்சனையே அல்ல. நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள் என்பது தான் நீங்கள் சரணாகதியில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். எனவே சரணாகதினா இதுவரைக்கும் நீங்கள் என்னவோ அப்படின்னு புரிஞ்சிட்ருப்பீங்க. அதுக்கும் சரணாகதிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு வழங்கப்பட்ட வேலையை ஆனந்தத்தோடு செய்யும். உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் கூட அதை கூட ஆனந்தமாக அனுபவிங்க. காய்ச்சல் வருது, ஒரு வயிற்று வலி வருது, தலைவலி வருது, அதுவும் இறைவன் கொடுத்தது என்று ஆனந்தமாக நீங்கள் அனுபவிங்கள். அப்படி அனுபவிக்கும் போது மரணம் வரும்போது அதையும் நீங்கள் ஆனந்தமாகவே அனுபவிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.